நம்ம போன லெக்சரில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா கிளைகாலிசிஸில் நடக்கக்கூடிய 10 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து கிளைகாலிசிஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா செல்லோட எனர்ஜி தேவைகளை, ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கிளைகாலிசிஸ் நடக்குது. இப்போ இப்படி ஆற்றல் தேவைகள் வந்து எப்பப்போ செல்லுக்கு ஆற்றல் தேவைப்படும், எப்பப்போ செல்லுக்கு ஆற்றல் தேவைப்படாது. உதாரணத்திற்கு நான் அந்த கையை வெறும்னா வச்சுருக்கேன். இப்போ அந்த கைக்கு வந்து எனர்ஜி தேவையில்லை, இந்த கையில் உள்ள மசில்ஸுக்கு. இப்போ இந்த கையில் வந்து வேகமாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த கைகளில் உள்ள மசில் செல்களுக்கு, தசை செல்களுக்கு ஆற்றலானது அதிகப்படியாக தேவைப்படும். இன்னொரு விதமாக நல்ல புரிகிற மாதிரி கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் வீட்டில் 2 வீலர் வச்சுருக்கீங்க. டெய்லி வீட்டிலேருந்து அந்த 2 வீலரை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க. டெய்லி பெட்ரோல் பல்க்குக்கு போய் பெட்ரோல் போட்டு வந்து வீட்டில் வைப்பீங்களா? மாட்டீங்க. நீங்கள் எப்போ உங்களோட வண்டிக்கு பெட்ரோல் போடுவீங்க? நீங்கள் வந்து எப்போ ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கோ, எப்போ அதிகமாக அலையிறீங்களோ அப்போ பெட்ரோல் போடுவீங்க. சும்மா வீட்டில் நிப்பாட்டியே இருக்குது ஒரு 10 நாள் 15 நாள் அப்படின்னா நீங்கள் டெய்லி போய் பெட்ரோலாக போட்டு வர மாட்டீங்க. அப்படி போட்டு வந்தாலும் அது முட்டாள்தனமான ஒரு செயல்களாக இருக்கும். நம்ம செல்கள் எப்போவுமே அதிபுத்திசாலி. அதற்கு எப்பப்போ எல்லாம் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செல்களுக்கு தெரிந்து வைத்திருக்கும். அது எப்படி தெரிஞ்சு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம் கிளைகாலிசிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளைகாலிசிஸ் விரிவாக பார்த்தோம், அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை பற்றியும் சொன்னோம். இப்போ அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்லையும் சரி, கிளைகாலிசிஸ்லேயும் சரி நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது. எல்லா ரியாக்ஷன்ஸும் என்சைம் மீடியேட்டட் ரியாக்ஷன்ஸ், நொதிகள் மூலமாக செயல்படக்கூடிய வினைகள். இப்போ எல்லா ரியாக்ஷன்ஸுக்கும் என்சைம்ஸ் தேவை. உதாரணத்துக்கு இந்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து பை டைரக்ஷனல் ரியாக்ஷன்ஸ். இப்போ செல்லில் வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறும். ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் அப்படின்ற என்சைம் அப்படின்ற காம்பவுண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறும். இது வந்து 2-வே ரியாக்ஷன், இப்படியும் நடக்கும் இப்படியும் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த வினைகளும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, எல்லா வினைகளுமே 2-வே ரியாக்ஷன் கிளைகாலிசிஸில். ஆனால் 3 தவிர. அது என்னென்ன அப்படின்னா குளுக்கோஸ் 2 குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், இது 1-வே ரியாக்ஷன். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் இன்ட்டு ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட், இது 1-வே ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கடைசி ரியாக்ஷன் இது 1-வே ரியாக்ஷன். நம்ம சொல்கிறோம்ல, எப்பப்பெல்லாம் எனர்ஜி தேவை, அப்படி எனர்ஜி தேவைகளை, அதாவது ஆற்றல் தேவையை பொறுத்து கிளைகாலிசிஸை அதிகமாக நடக்க வைப்பதும் கிளைகாலிசிஸை நிறுத்தி வைக்கிறதும் இந்த 3 ஸ்டெப்பில் தான், இந்த 3 வினைகள், இந்த 3 என்சைம்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா அந்த 3 என்சைமும் டிராஃபிக் போலீஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதிகமாக வர வாகனங்கள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இப்போ டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நிப்பாட்டி வச்சு விடுவாங்க. அதே மாதிரி தான் எனர்ஜி அதிகமாக செல்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த மசில்கெல்லாம் அதிகமாக எனர்ஜி தேவை. அப்போ இந்த மசில் செல்களில் உள்ள இந்த என்சைம்லாம் என்ன பண்ணுன்னா வேகமாக செயல்பட்டு எல்லா குளுக்கோஸையும் கிளைகாலிசிஸ் பாத்வேயை வேகமாக நடக்க வைக்கும். நம்மளுக்கு அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி நான் இப்போ நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கைகளில் உள்ள மதர் செல்கள், எந்த செல்களுக்குமே அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படாது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த 3 என்சைமும் வந்து சப்ரஸ் ஆகும். இந்த 3 என்சைமும் செயல்படுறத கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கும். இப்போ ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த என்சைம்கள் வந்து வேகமாக செயல்படும். ஆற்றல் அதிகமாக செல்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஆற்றல் செல்களுக்கு அதிகமாக தேவைப்படணும்னா இந்த என்சைம்லாம் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கும், மெதுவாக செயல்படும். இப்போ இந்த என்சைம்களுக்கு, இந்த 3 நொதிகளுக்கும், உதாரணத்திற்கு ஹெக்ஸோகைனேஸ், பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அண்ட் பைருவிக் கைனேஸ், இந்த 3 என்சைம் நொதிகளுக்கும் ஆற்றல் தேவை, செல்களுக்கு ஆற்றல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி செல்கள் எல்லாமே நம்மளை விட மிக 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 புத்திசாலியான செல்கள். எப்போவுமே அதை சாதாரணமாக நினச்சிடாங்க. இப்போ எனர்ஜி கரன்சி என்னன்னு பார்த்தோம், ஏடிபி.
அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடினைன் ப்ளஸ் ஒரு பாஸ்பேட், 2 பாஸ்பேட், 3 பாஸ்பேட். இப்போ இந்த பாஸ்பேட்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் பாண்டு, வேதி பிணைப்பு உதவி பண்ணுது. இப்போ இந்த வேதி பிணைப்பை நம்ம உடைத்தோம் அப்படின்னா, இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சுட்டு ஒரு வேலை நடக்கும். வேலை செய்கிறதுக்கு ஆற்றல் தேவை. இந்த ஆற்றல் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த ஏடிபியை பிரேக் பண்ணும்போது, உதாரணத்துக்கு இந்த ஏடிபியை இந்த பாஸ்பேட்டை தனியாக கலட்டிட்டோம் அப்படின்னா என்னதான் மாறும்? ஏடிபி ப்ளஸ் ஒரு தனி பாஸ்பேட். டினா டை, டீனா ட்ரை, 3. இப்போ இந்த ஏடிபி ஆனது ஏடிபி ஆகவும் பாஸ்பேட் ஆகும், இன்ஆர்கானிக் பாஸ்பேட். பிஐனா என்னது? பிஐ, ஐ ஃபார் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். இப்போ இது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்டு. ஆர்கானிக்னா கரிம சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்டு. ஆனால் இந்த பாஸ்பேட் மட்டுமே தனியாக வந்துச்சு அப்படின்னா அது இன்ஆர்கானிக் பாஸ்பேட். அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம பிஐ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ எளிமையாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஒரு ஏடிபியை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஏடிபி ஏடிபிஆர் ப்ளஸ் பிஐ இப்படி மாறும் பொழுது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். செல்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு செல்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்கின்றன. இப்போ இன்னும் அதிகமான ஆற்றல் தேவைன்னா இன்னும் நிறைய ஏடிபி வந்து ஏடிபி ஆகவும் பாஸ்பேட் ஆகவும் மாறும். அதே மாதிரி இன்னும் நிறைய ஏடிபி நிறைய ஏடிபியாக மாறும். இப்போ இந்த 2 ஏடிபி உருவாகக்கூடிய இந்த ஏடிபியும் இந்த ஏடிபியும் சேர்ந்து ஒரு ஏடிபியாக ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் ஒரு பிஐஎம், ஒரு ஏஎம்பியாக மாறும். அடினோசின் மோனோபாஸ்பேட். ஏஎம்பினா அடினோசின் மோனோபாஸ்பேட், ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட், ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஏடிபி ஏடிபியாக மாறி பிஐயாக மாறுது. இந்த ஒரு அடினைன் பாஸ்பேட் பாஸ்பேட் பாஸ்பேட், இந்த ஒரு பாஸ்பேட்டை உடைச்சோம்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 2 ஏடிபி சேர்ந்து ஒரு ஏடிபி ஆகும், அடினோசின் மோனோபாஸ்பேட் ஆகவும் மாறுகிறது அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு செல்லுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அப்படின்னா எல்லா ஏடிபியும் சேர்ந்து ஏடிபியாக மாறும். அப்போது செல்லில் இருக்கக்கூடிய ஏடிபியோட அளவு குறைந்து போகும். அப்போ ஒரு செல்லுக்கு ஆற்றல் அதிகமாக தேவைப்படும் பொழுது ஏடிபியின் அளவு குறைந்து போகின்றது. அப்படி குறைந்த அளவு ஏடிபி வந்து ஒரு சிக்னலாக அமையுது, ஒரு சமிக்ஞையாக அமையுது. எதற்கு அப்படின்னா, இங்கே பாரு, எனக்கு வந்து ஆற்றல் இல்லை, எனக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது, அதனால் கிளைகாலிசிஸை வேகமாக நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 என்சைமுக்கும் சொல்லும். அப்போ இந்த 3 என்சைம்களும் எப்போ பார்த்தாலும் ஏடிபி எவ்வளோ இருக்குது, ஏடிபி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏடிபி கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த என்சைம்கள் வந்து அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏடிபி நிறைய இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஒரு செல் வந்து எந்த விதமான வேலையுமே செய்யலை, சும்மாவே இருக்குது அப்படின்னா ஏடிபி அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஏடிபியின் அளவு அதிகமாக இருக்கும். அப்போ ஏடிபி அதிகமாக இருக்கும்போது அந்த செல்லுக்கு ஆற்றல் எதுவும் தேவைப்படலை அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ ஏடிபி நிறைய இருந்துச்சுன்னா அந்த 3 என்சைம்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி ஏடிபி நிறைய இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 என்சைம்களும் மெதுவாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ஏஎம்பியும் ஒரு செல்லில் ஆற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் மனப்பாடம் கஷ்டப்பட்டு நினைவு வைத்துக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. ஏடிபி இருக்குது, ஏடிபி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏடிபியை பணம் பயன்படுத்தாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் கையில் 100 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பணம் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த பணத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட பணம் கம்மியாகும். முதல்ல பாக்கெட்டில் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 20 ரூபா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். உங்களுக்கு பண வரவும் அதிகமாக வேண்டும் அப்படின்ட்டும் அர்த்தம். ஸோ ஏடிபி அதிகமாக இருக்கும்போது கிளைகாலிசிஸ் மெதுவாக நடக்கும். ஏடிபி கம்மியாக இருக்கும்போது கிளைகாலிசிஸ் அதிகமாக நடந்து உங்களுக்கு அதிக பணத்தை கொடுக்கும். அதாவது செல்களுக்கு அதிக எனர்ஜி மாலிக்யூல்ஸை கொடுக்கும். அதே மாதிரி ஏடிபி
அண்டு ஏஎம்பி ரெண்டுமே வந்து நெகட்டிவ். ஏடிபியும் ஏஎம்பியும் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? செல் வந்து அதிகமாக செல்லுக்கு ஆற்றல் தேவை அப்படின்ற அர்த்தம். அதிகமாக ஏடிபி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ கம்மியாக, அதாவது ஏடிபி லெவல் கம்மியாக இருந்துச்சு, அப்படி இல்லைனா ஏடிபி ஏஎம்பி அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லிற்கு அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம். இந்த என்சைம்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைகாலிசிஸை வேகமாக நடத்தும். இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. செல்கள் எப்படி செல்லின் எனர்ஜி தேவையை தெரிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லியிருக்கோம்.